நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்திற்கான புலமை பரிசில்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை இலங்கை வருகிறார். இந்த ஆண்டின் 2வது மின் கட்டண திருத்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கு மீண்டும் பயிற்சியினை வழங்க நடவடிக்கை. நாடளாவிய பொசுன் நிகழ்ச்சிகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு. ரஷ்ய ஜனாதிபதி 24 வருடங்களின் பின்னர் வடகொரியாவிற்கு விஜயம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் புலமை பரிசில்களை வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தரம் பயிலும் தெரிவு செய்யப்பட்ட 6000 மாணவர்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். கொழும்பு மாவட்டத்திற்கு 242 புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் 1ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வரையிலான 1,00,000 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி கொழும்பு மாவட்டத்திற்கு 5000 புலமை பரிசில்கள் கிடைக்கப்பெற உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 396 பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 1758 மாணவர்களுக்கு நிலுவை தொகையுடன் புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. ஏனைய மாவட்டங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களுக்காக புலமை பரிசில்கள் மாவட்ட ரீதியில் வழங்கி வைக்கப்பட உள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை இலங்கை வருகிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கு முன்னர் இந்திய முதலீட்டின் கீழ் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதே அவரது விஜயத்தின் நோக்கமாகும். அத்துடன் இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வழிகளை கண்டறிவதும் விஜயத்தின் மற்றொரு நோக்கமாகும். திருகோணமலையில் கைத்தொழில் வலயம் ஒன்றினை நிறுவுவதற்கு இந்திய அரசாங்கம் தயாராகி வருகிறது. இந்தியா உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்களை இலங்கைக்கு வரவழைப்பதே இதன் நோக்கமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அண்மைய இந்திய விஜயத்தின் விளைவே இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் அமைவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியேற்பு விழாவிற்கு இலங்கை ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்திருப்பது அண்டை நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வருடத்தில் 2வது தடவையாக மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் ஆலோசனைகளை கோரியிருக்கிறது. இலங்கை மின்சார சபையின் மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ கருத்து மற்றும் ஆலோசனைகள் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரையும், வாய்மூல கருத்துக்கள் எதிர்வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி வரையும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. பொதுமக்களின் ஆலோசனைகள் பெறப்பட்டதன் பின்னர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்று அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக தடைப்பட்டிருந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் பயிற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜயக்கோடி தெரிவித்துள்ளார்.
இதன்படி மாதாந்தம் 67,500 ரூபாய் கொடுப்பனவுடன் ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாய்களை செலவிட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் சுசிர ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். சுதேச வைத்திய அமைச்சு என்கின்ற வகையில் நாம் இதுவரை பெரும் வெற்றியினை பெற்றுள்ளோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இருந்து சித்தியடைந்த ஆயுர்வேத பட்டதாரிகளின் தொழில் பயிற்சி தாமதமானது. அதன்படி ஜூன் 3ஆம் தேதி முதல் ஆயுர்வேத, சித்த மற்றும் யுனானி பட்டதாரிகள் 207 பேருக்கு 67,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவுடன் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 153 பட்டதாரிகளுக்கான பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்குள் ஆரம்பிக்கப்படும். அதன்படி 418 பட்டதாரிகளுக்கு ஆயுர்வேத திணைக்களம் பயிற்சி அளித்து வருகிறது. இதற்காக அரசாங்கம் 320 மில்லியன் ரூபாய்களை செலவிடுகிறது. சுதேச வைத்திய அமைச்சும் ஆயுர்வேத திணைக்களமும் இணைந்து தற்போது பாரம்பரிய வைத்தியர் பதிவுகளை எமது நாட்டில் விரிவுபடுத்தி வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொசுன் பண்டிகைகளின் பாதுகாப்பிற்காக போலீசார் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதற்காக 19,000க்கும் மேற்பட்ட போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். சமய மற்றும் கலாசார நிகழ்ச்சிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துகின்ற வகையில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். நாடளாவிய ரீதியில் 322 பொசுன் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 4,500க்கும் மேற்பட்ட தானசாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெரும்பாலானவை மேல் மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பொசுன் பண்டிகையினை முன்னிட்டு அனுராதபுரம், தந்திரிமலை மற்றும் மிகிந்தலை ஆகிய புனித நகரங்களை மையப்படுத்தி விசேட பஸ் சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை திட்டமிட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது தவிர சித்துல் பவ் மற்றும் கதிர்காம புனித பூமியினை இலக்காக கொண்டு பக்தர்களின் வசதிக்காக பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய பஸ் நிலைய அலுவலகம், கண்டி மற்றும் குருநாகல் பிரதான பஸ் நிலையங்களில் இருந்து 24 மணித்தியாலமும் பஸ் சேவைகள் இடம்பெறவுள்ளன. வடக்கு ரயில் பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை மகவ ரயில் நிலையம் வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ரயிலில் வருகை தருகின்ற யாத்ரீகர்களின் வசதிக்காக மகவ ரயில் நிலையத்திலிருந்து அனுராதபுரம் நகருக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி ரயில் நேர அட்டவணைக்கு அமைவாகவே பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். வழமையான பஸ் சேவைகளுக்கு மேலதிகமாக அனுராதபுரத்தில் இருந்து மிகிந்தலை மற்றும் தந்திரிமலைக்கு 400 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். நாளை மதியம் தொடக்கம் பஸ் சேவைகள் ஆரம்பமாகும். குறித்த பஸ் சேவைகள் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரையில் இடம்பெறும். பொசுன் போயா தினத்தினை முன்னிட்டு அனுராதபுரம் பிரதேசத்திற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்திருப்பதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் அறநெறி ஆசிரியர்களை நியமிப்பது தொடர்பாக புத்த சாசன அமைச்சு கூட்டு பத்திரம் ஒன்றினை தயாரித்திருக்கிறது. அமைச்சர் விதுர விக்ரமநாயகவுக்கும் அறநெறி ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் சீருடை விநியோகம் மற்றும் நூலக கொடுப்பனவுகளில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பௌத்த விவகார ஆணையாளருக்கு அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க பணிப்புரை விடுத்தார். முன்னாள் பிரதமர் டட்லி சிரநாயக்கவின் 113வது ஜனன தினம் என்றாகும். இது தொடர்பான நிகழ்வு பொரல்லையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொரல்ல பொது மயானத்திற்கு அருகில் உள்ள சிரநாயக்க சுற்றுவட்டத்தில் அமைந்துள்ள டட்லி சிரநாயக்கவின் உருவச்சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு இன்று பிற்பகல் இடம்பெறும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
பொசன் போயா நிமித்தம் அனுராதபுர வணக்க ஸ்தலத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்கள் நீர்நிலைகளில் நீராடுகின்ற பொழுது எச்சரிக்கையாக செயற்படுதல் வேண்டும் என்று அனுராதபுர மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அனுராதபுரம் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்சமயம் உயர்வடைந்து காணப்படுகின்றன. நீராட பொருத்தமான இடங்களை மாத்திரம் பயன்படுத்துமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நீராடுவதற்கு பொருத்தமான இடங்களில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போலீசார், கடற்படை உள்ளிட்ட பல பிரிவுகள் இதற்கென்று விசேட பணிகளில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாட்டின் தற்போதைய வன பரப்பளவு 29% குறைவடைந்துள்ளதாக வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ, வன பிரதேசங்களுக்குள் அத்துமீறிய சட்டவிரோத மனித செயற்பாடுகள் உள்ளிட்ட காரணங்களினால் வன பரப்பளவு குறைவடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆளில்லா விமானங்களின் ஊடாக நாட்டின் 8 மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் வன பரப்பளவினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக வனப்பகுதிகள் அழிவடைந்த இடங்களில் மீண்டும் மரங்களை நடுவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் வன பரப்பளவினை 32% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனவள பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங்க குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். 24 ஆண்டுகளின் பின்னர் முதன் முறையாக புட்டினின் இந்த விஜயம் அமைந்திருக்கிறது. அவர் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. 2022 ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா படை எடுத்ததன் பின்னர் வெளிநாட்டுக்கு ரஷ்ய ஜனாதிபதி மேற்கொள்ளுகின்ற முக்கிய விஜயம் இதுவாகும். இதேவேளை கொரோனா தொற்றுக்கு பின்னர் எந்தவொரு உலக தலைவர்களையும் இதுவரை வடகொரிய ஜனாதிபதி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களின் சந்திப்பு தற்போதைய அரசியல் அரங்கில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். புனரமைக்கப்பட்ட ஹோமகம தபால் நிலையம் இன்று காலை 8 மணிக்கு பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளது. இது முதற்தர தபால் நிலையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மற்றும் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொள்ள உள்ளார்கள். விளையாட்டுச் செய்திகள். 9வது T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் சூப்பர் 8 போட்டிகள் இன்று ஆரம்பமாகின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா ஆகிய அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தெரிவாகியுள்ளன. இந்த நிலையில் சூப்பர் 8 சுற்றின் முதற் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 2024 கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாடு அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. தேயிலை வியாபாரிகள் சங்கமும் இலங்கை தேயிலை சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. உலகளாவிய ரீதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தேயிலை தொடர்பான நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அழையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை நேற்றைய தினம் 2.797 அமெரிக்க டாலர் அதிகரிப்பினை பதிவு செய்திருக்கிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் சற்று அதிகரிப்பினை பதிவு செய்தமையும் காண கிடைக்கிறது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அழையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் கொழும்பு மாவட்டத்திற்கான புலமை பரிசில்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை இலங்கை வருகிறார். இந்த ஆண்டின் 2வது மின் கட்டண திருத்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கிறது. ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கு மீண்டும் பயிற்சியினை வழங்குவதற்கு நடவடிக்கை. நாடளாவிய பொசன் நிகழ்ச்சிகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு. ரஷ்ய ஜனாதிபதி 24 வருடங்களின் பின்னர் வடகொரியாவிற்கு விஜயம். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை முடிவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.